டேய், உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு நீ என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்க? கௌசி, நான் உன் அத்தை பையன் கௌசி. எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை. நான் மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட சொந்த வீடு இருக்கு. ஃபேமிலி நல்லா பாத்துக்கலாம். நீ மாசத்துக்கு 15,000 தான் சேலரியே வாங்குற. என் மேக்கப்புக்கே அவ்வளவு ஆகும் தெரியுமா? உன்னெல்லாம் எப்படி எங்க வீட்டுல மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்காங்க? என்ன கல்யாணம் பண்ணணும்னா மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். 10 வருஷம் ஆனாலும் உன்னாலலாம் அதை சம்பாதிக்க முடியாது. கௌசி, வாழ்க்கைக்கு காசு மட்டும் பத்தாது. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை நடத்த முடியும். என்ன சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு இருக்க? இல்ல, மனசுல தோணுனதை சொன்னேன். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் இருக்க. ஆனா காசு இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது. ஒருத்த மோசமா இருந்தா கூட பரவாயில்ல, அவன்கிட்ட காசு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நீ ஒரு பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரன் கூட எல்லாம் என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. நீ ஃபர்ஸ்ட் கிளம்புறியா? என்னடா உன் அத்தை பொண்ணு ஓகே சொல்லிட்டாளா? கௌசிக்கு என்ன பிடிக்கலையாமாக்கா? என் மாச சம்பளம் 15,000 ரூபாய் தான் சொன்னேன். வேணான்னு சொல்லிட்டாக்கா. டேய், உனக்கு மாசம் 2,00,000 ரூபா தானே சம்பளம். எதுக்கு அவகிட்ட 15,000 போய் சொல்ற? அவ உண்மையாலுமே சம்பளம் தெரிஞ்சதுன்னா அப்பவே ஓகே சொல்லியிருந்திருப்பா. உன்னோட உண்மையான சம்பளம் 2,00,000 தெரிஞ்சிருந்தா எத்தனை பொண்ணுங்க லைன்ல நின்று இருப்பாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு உனக்கு பொண்ணே கிடைக்காது போ. அக்கா, எனக்கு இந்த காசை பார்த்து வர பொண்ணுங்களாம் தேவையே இல்லைக்கா. மனசு பார்த்து வர நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணை நான் தேடி கல்யாணம் பண்ணிப்பேன். நான் 15,000 ரூபாய் தான் சொன்ன உடனே கௌசியோட மூஞ்சே மாறிடுச்சுக்கா. இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னக்கா பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. அவசரப்பட்டு தப்பான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கு பதிலா பொறுமையா இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம். கௌசி, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌசி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு செய்யாம 10 நிமிஷத்துல சாப்பாடு செய்யலன்னு வச்சுக்க, கண்ணை பழுத்துரும். யார் அவங்க? இன்விடேஷன் வைக்க வந்திருக்காங்க. சரி சரி, சீக்கிரம் பேசிட்டு அனுப்பிவிடு. அவர் அப்படிதான், தப்பா நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க. சந்தோஷமா வாழ்றதுக்கு காசு பண்ணலாம் முக்கியம் இல்லை. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அன்பா இருந்தாலே போதும். இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரிங்க, நாங்கள் வரோம். அக்கா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கா. அட விடுடா, அது அவளா முடிவு பண்ண தானே. சந்தோஷம் காசுல இருந்ததா கிடைக்கும்னு நினைச்சா இப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கும். பாப்போலாம்.